ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நம்ம டயட் டே ஸ்டார்ட் ஆயாச்சு. மார்னிங் நம்ம எழுந்தோடனே நம்மளோட லெமன் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஹலோ ஃபேமிலி, குட் மார்னிங். வாங்க, இன்றைக்கி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெமன் ஜூஸ் முடிச்சு நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீல் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி டேவோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல் என்ன அப்படின்னா சப்போட்டா, கமலா ஆரஞ்சு, கொய்யாக்கா. ஸோ இது மூணு தான் நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல். நல்லா செம்ம ஸ்டாமினாகவும் இருக்கும். ஸோ இது எடுத்துகிட்டு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஒர்க் அவுட் பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு 4 ஒர்க் அவுட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பண்ண போகிற ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா கார்டியோ ஒர்க் அவுட் இருக்கும், பைசப்ஸ் ஒர்க் அவுட் 2 ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ இந்த 2 வேரியேஷன்ல இருக்கிற ஒர்க் அவுட் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கு. படம்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் அதை பார்த்து இமீடியட்டாக எப்பயாவது ஒரு முறை இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒரு நாள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. 2வது நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாமளும் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஆகும். ஸோ இது உங்களோட நலனுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம ஸ்கிப்பிங் பண்ண போகிறோம். பட் வித்தவுட் ஜம்பிங் ரோப் நம்ம பண்ண போகிறோம். ஸ்கிப்பிங் இல்லாத வித்தவுட் ரோப். ஆமாம். ஸோ ஸ்கிப்பிங் வயருக்கு வயர் வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா வித்தவுட் ஸ்கிப்பிங் ரோப் நம்ம ஜம்ப் பண்ண போகிறோம். அது மாதிரி 30 கவுண்ட் 3 செட் நாங்களும் பண்ணுறோம், நீங்கள் எங்களும் சேர்ந்து பண்ணுங்க. வாங்க, ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 30. ஸோ 30 கவுண்ட் முடிச்சாச்சு. இதே மாதிரி 3 செட் பண்ணோம். நான் வீடியோக்காக ஒரு செட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் 3 செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலாமா? வாங்க. செகண்ட் பண்ண போகிறோம், ஹை நீஸ் பண்ண போகிறோம். இதே அதுவும் 30 கவுண்ட் 3 செட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 மாஸ்டர் 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 நான் எப்போ சொல்றதுன்னா நம்ம பண்ற ஒர்க் அவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருக்கும். பண்ணி பார்த்தவங்க மட்டும் தான் தெரியும் இவ்வளோ எஃபெக்டிவா இருக்கிறது. இப்போ தேர்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பேக் லஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் தைஸ்க்கும் பேக் தைஸ்க்கும் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் அவுட்டாக இருக்கும் போது ஸோ எப்படி பண்ணுவோம்ப்பா. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸோ வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்புல இருந்துன்னா தப்புல யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க, வாட்டர் கேனில் நல்ல ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி வச்சு நம்ம அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதெல்லாம் மண்ணு கூட போட்டு வச்சு. ஸோ எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க. இந்த எக்ஸசைஸ்க்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்ச் வார்ம் ஒர்க் அவுட்டு. ஸோ இது பண்ணும்போதே நாங்கள் பண்ண ஒர்க் அவுட்லேயே பார்த்தீங்கன்னா பாடி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா இப்போ வாக்கிங் போயிட்டு இப்போ ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு பண்ணுறதுனால நல்லா ஹீட் ஆகி நல்லா கொலஸ்ட்ரால் போன ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த ஒர்க் அவுட் இன்ச் வார்ம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம்.
மார்னிங் எழுந்தாச்சு எல்லாம் முடிச்சாச்சு வாக்கிங் போகிறோம். வாக்கிங் கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ண கிளம்பிட வேண்டாம். ஸோ கிட்டத்தட்ட 1/2 hour நடக்கிற இன்னும் பேலன்ஸ் ஆஃப் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிட வேண்டாம். ஒர்க் அவுட் முடிச்சாச்சுங்க. அப்படியே கிளம்பியாச்சு. வாங்க போகலாம். போயிட்டு அதெல்லாம் சைன் எனக்கு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு தான் சாப்பிடணும். ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஹலோ ஃபேமிலி, அதான் சூப்பராக ஒரு ஒர்க் அவுட் பார்த்தாச்சு. நீங்களும் பார்த்துட்டு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோன்ட்டு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சூப்பராக நம்ம ஒரு வெஜிடபிள் நல்லா சூப்பராக வந்து கீரையோட ஒரு டயட் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சவுச்சவ் வந்து ஒரு கூட்டு மாதிரி எப்படி நல்லா அரோமா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். கூட வந்து கீரை, மணித்தக்காளி, பொன்னாங்கண்ணி கீரை, வாவி பறிச்சுல சரியா, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறமா அந்த என்ன கீரை, பொன்னாங்கண்ணி, மணித்தக்காளி கீரை போட்டு ஒரு சூப்பரான ஒரு பொரியல். ஸோ இது 2 தான் வந்து இப்போ எனக்கு மதியானம் நான் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஒரு கப்பு தண்ணி கூட வந்து அடிஷனலாக ஒரு கப்பு நல்லா பசுமாட்டு தேர் இதான் எடுத்துக்க போகிறோம். நைட்டு என்ன டயட்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு டயட் இருக்குது. ஒரு பேலன்ஸான டயட் தான் நம்மளோட டயட் பிளானே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். நீங்களும் நம்ம டயட்டை விடாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நம்மளோட நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா எக் ஆம்லேட் தான். ஸோ நான் இதை தான் சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். மசாலா எக் ஆம்லேட்.